டெல்லிக்கு சேவை செய்ய தகுதியான வாய்ப்பு பாஜகவுக்கு கிடைக்கவில்லை. காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சிகளில் டெல்லி அதிக வளர்ச்சியை காணவில்லை என ராஜ்நாத் சிங் பேச்சு. டெல்லியில் பாஜக ஆட்சி அமைக்கப்படும் என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தங்கள் மீது மக்கள் கடும் கோபத்தில் உள்ளனர் என்பதை உணர்ந்துள்ள ஆம் ஆத்மி போலி வாக்குறுதிகளை வெளியிடுவதாக பிரதமர் மோடி விமர்சனம். அமெரிக்காவின் வரி விதிப்பு சர்வதேச வர்த்தக விதிகளை மீறுவதாக உள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்புக்கு இடையூறாக அமையும் என சீனா கடும் கண்டனம். அண்டர் 19 T20 மகளிர் உலக கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. இளம் வீராங்கனை படை இன்னும் பல வெற்றிகளை குவித்திட வாழ்த்துகிறேன் என எக்ஸ் பதிவு. T20 உலக கோப்பையை வென்ற ஜூனியர் மகளிர் அணிக்கு 5 கோடி ரூபாய் பரிசு தொகை. இந்திய கிரிக்கெட் வாரியம் அறிவிப்பு. சட்டவிரோத குடியேறிகளால் கொல்லப்பட்டதாக கூறப்படும் 3 நபர்களினுடைய தாய்மார்களின் வீடியோ வெளியீடு. பாடகி செரீனா ஹோம்ஸுக்கு வெள்ளை மாளிகை பதிலடி. இல்லம் தேடி கல்வி திட்டத்தால் மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் அதிகரித்துள்ளது. சாரணியர் வைர விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். ₹10 கோடி செலவில் நவீன வசதிகளுடன் தமிழ்நாடு சாரண இயக்க அலுவலகம் அமைக்கப்படும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நம்பிக்கை. பல ஆசிரியர்கள் பயிற்சி அளிக்க எதுவா தமிழ்நாடு சாரண இயக்கத்துக்கான புதிய தலைமை அலுவலகம் நவீன பயிற்சி வசதியோடு ₹10 கோடி செலவில் அமைக்கப்படும். 1200 பெண்கள் தங்கும் வகையில் தோழி மகளிர் விடுதி. சென்னை உட்பட மேலும் 6 இடங்களில் விடுதிகள் அமைக்க டெண்டர் கோரப்பட்டுள்ளது. அறிஞர் அண்ணா நினைவு தினத்தை ஒட்டி நாளை திமுக சார்பில் மௌன ஊர்வலம். மெரினா கடற்கரை சாலையில் போக்குவரத்து மாற்றம். பெரியாரை விமர்சிப்பவர்களை கண்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. பெரியாரை அந்நியர் என்று சொல்பவர்கள் அம்பேத்கரை சொல்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் என திருமாவளவன் கேள்வி. பாஜக பணம் கொடுத்தால் வாங்கிக் கொள்ளுங்கள், ஆனால் ஓட்டு போடாதீர்கள். அவர்கள் விரிக்கும் வலையில் டெல்லி மக்கள் விழுந்துவிட வேண்டாம் என அரவிந்த் கெஜ்ரிவால் பிரச்சாரம். தேர்தல்களை கண்காணிக்க ஈகிள் குழுவை அமைத்தது காங்கிரஸ். கடந்த கால தேர்தல்களையும் இந்த குழு பகுப்பாய்வு செய்யும் என தகவல். தெலுங்கானா எம்எல்ஏ அனிருத் ரெட்டியின் பண்ணை வீட்டில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ரகசிய கூட்டம். உள்ளாட்சி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் 10 எம்எல்ஏக்கள் ரகசிய ஆலோசனை நடத்தியதால் பரபரப்பு. ஒடிசாவில் நடைபெற்ற ஹாக்கி இந்தியா லீக் தொடர் இறுதிப் போட்டி. ஹைதராபாத் டூஃபான்ஸ் அணியை வீழ்த்தி பெங்கால் டைகர்ஸ் சாம்பியன். அண்டர் 19 மகளிர் உலக கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து. இந்திய அணியில் இடம்பெற்றுள்ள தமிழக வீராங்கனை கமலினியை நினைத்து பெருமை கொள்வதாக எக்ஸ் பதிவு. ரஞ்சி கிரிக்கெட்டில் விராட் கோலியின் விக்கெட்டை கைப்பற்றிய ஹிமான்சு சங்வா. விக்கெட்டை எடுத்த பந்தில் விராட் கோலியிடம் ஆட்டோகிராஃப் வாங்கிய வீடியோ வைரல். இந்தியா இங்கிலாந்து 5வது T20 போட்டியை கண்டு ரசித்த ரிஷி சுனக். மும்பையில் டென்னிஸ் பால் கிரிக்கெட் விளையாடி மகிழ்ந்ததாக எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு. இந்தியா இங்கிலாந்து அணிகள் இடையிலான 5வது T20 போட்டி. அபிஷேக் சர்மா, சமி ஆகியோரின் ருத்ர தாண்டவத்தால் 150 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி. 4-1 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றி அசத்தல்.